எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை $993 உயர்ந்து $3237 விற்பனை செய்யப்படுகிறது. உணவுப் பொருட்களின் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. 19 கிலோ வணிக சிலிண்டர் ஒரேடியாக $993 உயர்த்தப்பட்டதைத் தொடர்ந்து 5 கிலோ சிறிய வகை சிலிண்டர் விலையும் இன்று ஒரே நாளில் $261 உயர்ந்தது. இதனால் குறுகிய கால அவசர தேவைக்காக பயன்படுத்துவோர் கவலையடைந்துள்ளனர். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு காரணமாக சென்னையில் ஒரு சில ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயர்த்தப்பட்டுள்ளது. பிரியாணி விலையில் $10, பரோட்டா விலையில் $5 உயர்ந்துள்ளது. தேர்தல் முடிந்துவிட்டதால் தற்போது வணிக கேஸ் சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது. அடுத்து பெட்ரோல், டீசல் விலையும் உயரும் என ராகுல் குற்றம் சாட்டியுள்ளார். சிலிண்டர் விலை உயர்வு கடை உரிமையாளர்களுக்கு மட்டுமல்ல, மக்களுக்கும் பெரும் சுமையாக மாறும் என்றார். தேர்தல் முடிந்தவுடன் கேஸ் விலையை உயர்த்தியிருக்கிறது மத்திய அரசு. மேற்காசிய போர் என்ற நெருக்கடியை வைத்து மக்களின் நலனை எண்ணாமல் விலையை ஏற்றுவது சரியல்ல. விலை உயர்வை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் கூறியுள்ளார். விமான எரிபொருள் விலை உயர்வால் ஏர் இண்டியா உள்நாட்டு மற்றும் சர்வதேச விமான சேவைகளில் ஒரு நாளைக்கு 100 விமானங்கள் வரை குறைக்க முடிவு செய்துள்ளது. ஸ்ரீரங்கம் பெட்டவாய்த்தலை பகுதியில் உள்ள தாவேகா தேர்தல் அலுவலகத்தை மர்ம நபர்கள் தீ வைத்து எரித்தனர். பதாகைகளையும் கிழித்து சேதப்படுத்தினர். இதுபற்றி போலீசார் விசாரிக்கின்றனர். ஸ்ரீரங்கம் தொகுதியில் தாவேகா தேர்தல் அலுவலகம் சிலரின் அரசியல் தூண்டுதலால் எரிக்கப்பட்டிருப்பது கண்டிக்கத்தக்கது. தோல்வி பயத்தால் இந்த செயலை செய்திருக்கிறார்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது என தாவேகா நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். கூகுள் மேப்பில் சில இடங்களில் தேர்வு மையங்கள் தவறாக காண்பிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. எனவே நீட் தேர்வு எழுதும் மாணவர்கள் தேர்வு மையம் அமைந்துள்ள இடங்களை முன்கூட்டியே சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் என தேசிய தேர்வு முகமை அறிவுறுத்தியுள்ளது. மாவட்ட வாரியாக திமுக வேட்பாளர்களை முதல்வர் ஸ்டாலின் இன்று சந்தித்து பேசினார். மேலும் தேர்தல் பணியில் ஈடுபட்ட பொறுப்பாளர்கள், நிர்வாகிகளையும் அவர் சந்தித்து பேசினார். தமிழகத்தில் திமுக ஆட்சி தொடரும், வெற்றி உறுதி என்பதை கருத்து கணிப்பை வைத்து கூறவில்லை, கள நிலவரத்தை வைத்து கூறுகிறேன் என முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு பற்றி எங்களுக்கு கவலை இல்லை என்கிறார் கடம்பூர் ராஜு. தேர்தல் அன்றே மக்கள் தீர்ப்பை வழங்கிவிட்டனர். அந்த தீர்ப்புதான் எடப்பாடியின் ஸ்டாலின் அவுட் தீர்ப்பு என்றார். செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன், தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்தும் சரியானவை அல்ல. 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் வரை காத்திருக்க வேண்டும் என்றார். புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழக அரசு 8 வாரங்களில் பதிலளிக்க வேண்டும் என சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இத்தாலியின் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பங்கள் பாகிஸ்தானுக்கு வழங்கப்பட்டால் அது இந்தியாவுக்கு எதிரான அச்சுறுத்தலாக மாறலாம் என இத்தாலிய பாதுகாப்பு அமைச்சர் கைடோ குரோசிட்டோ உடனான சந்திப்பின் போது தெரிவித்ததாக ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். பாரதிய ஜனதா ஆட்சிக்கே வராது என மகாராஷ்டிரா, ஹரியானா தேர்தல்களில் சொன்னார்கள். ஆனால் பாரதிய ஜனதா அங்கு மிகப்பெரிய வெற்றி பெற்றதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் கூறினார். 2 நாட்களில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்றார். தேர்தல் என்றாலே பல்வேறு கருத்து கணிப்புகள், அரசியல் விமர்சனங்கள் வெளியாகி வருவது சாதாரண ஒன்றுதான். ஆனால் உண்மையான நிலைமை ஓட்டு எண்ணிக்கையின் பின்னரே தெளிவாகும் என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்தார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பது குறித்து மே 4ஆம் தேதிக்கு பிறகு பதில் சொல்கிறேன் என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறினார். அண்ணன் ஸ்டாலின் மீண்டும் முதல்வராக வருவார். தேமுதிக சார்பில் போட்டியிட்ட 10 பேரும் சட்டசபைக்கு செல்வோம் என பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். மும்பையில் ரூபாய் 1745 கோடி மதிப்புள்ள 349 கிலோ கோகைன் என்ற உயர்தர போதைப் பொருளை போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்துள்ளனர். சர்வதேச கும்பலின் சதி திட்டத்தை அதிகாரிகள் வெற்றிகரமாக முறியடித்துள்ளனர். போதைப்பொருள் கும்பலை ஈவு இரக்கம் இன்றி ஒடுக்க உறுதியுடன் இருப்பதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா தெரிவித்தார். மும்பையில் சர்வதேச போதைப்பொருள் கும்பலுக்கு எதிராக அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். பஞ்சாபில் நடந்த சட்டசபை சிறப்பு கூட்டத்தொடரில் முதல்வர் பக்வந்த் மான் மதுபோதையில் பங்கேற்றதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. மேற்கு வங்கத்தில் மத்திய அரசு மற்றும் பொதுத்துறை ஊழியர்களை ஓட்டு எண்ணும் மேற்பார்வையாளர்களாக நியமித்ததை எதிர்த்து திரிணாமுல் காங்கிரஸ் தாக்கல் செய்த மனுவை கொல்கத்தா ஹைகோர்ட் தள்ளுபடி செய்துள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூர் பார்க்கி அணையில் சுற்றுலா படகு கவிழ்ந்த விபத்தில் பலியான 9 பேரில் 5 பேர் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. தங்கம் விலை சவரனுக்கு $1440 குறைந்து ஒரு சவரன் 1,11,360 கிராமுக்கு $180 குறைந்து 1 கிராம் 13,920 விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு $5 குறைந்து 1 கிராம் $265 விற்பனை செய்யப்படுகிறது. கொடைக்கானலில் உள்ள தூண்பாறை, குணா குகை, பைன்மரக் காடுகள், மோயர் சதுக்கம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நாளையும் நாளை மறுநாளும் கட்டணமின்றி செல்லலாம் என திண்டுக்கல் கலெக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார்.
நடிகர் அஜித்குமாருக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள நயினார் நாகேந்திரன், இந்தியாவின் பெருமையை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்லும் அவர் நீண்ட ஆயுளுடன் வாழ இறைவனை மனமாற பிரார்த்திப்பதாக தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான ரசிகர்களின் இதயங்களில் நிலைத்து நிற்கும் அஜித்குமாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துகள். அவர் மேலும் பல சாதனைகள் புரியவும் நல்ல ஆரோக்கியத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழவும் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் என அண்ணாமலை தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் அஜித்திற்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். நீண்ட ஆயுள் மற்றும் உடல் நலத்துடன் அவர் தொடர்ந்து பணியாற்றிட வாழ்த்துகிறேன் என்றார். மாணவர்கள் இளமை பருவத்தில் வளர்த்துக் கொள்ளும் பழக்கங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதற்கு யோகா மிக அவசியம் என்று புதுச்சேரி துணைநிலை கவர்னர் கைலாசநாதன் வலியுறுத்தினார். பவானிபூர் தொகுதியில் வாக்கு எந்திரங்கள் வைக்கப்பட்ட மையத்திற்கு சென்ற மம்தா பானர்ஜி 4 மணி நேரம் காத்திருந்தார். அப்போது வாக்கு எண்ணிக்கையில் யாராவது முறைகேடு செய்ய முயன்றால் வாழ்வா சாவா போராட்டத்தை எதிர்கொள்ள நேரிடும் என அவர் எச்சரித்தார். சித்திரை பௌர்ணமியன்று மதுரையில் வைகை ஆற்றில் அழகர் இறங்கும் வைபவம் பாமரரையும் பட்டணத்தில் உள்ளோரையும் பக்தியில் இணைக்கும் ஓர் உன்னத விழா என கவர்னர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் நெகிழ்ச்சி தெரிவித்தார். பகவான் புத்தரின் உயரிய லட்சியங்களை நனவாக்குவதில் எங்களின் உறுதிப்பாடு மிகவும் வலுவானது. அவரது சிந்தனைகள் நம் சமூகத்தில் மகிழ்ச்சி மற்றும் ஒற்றுமையின் உணர்வை மேலும் வலுப்படுத்தட்டும் என பிரதமர் மோடி புத்த பூர்ணிமா வாழ்த்துக்களை தெரிவித்தார். வேளாங்கண்ணி தேவாலயத்தில் நாளை அதிகாலை நடைபெறும் சிறப்பு பிரார்த்தனையில் தவிக தலைவர் விஜய் பங்கேற்கிறார். அதன் பின்னர் நாகூர் தர்காவில் நடக்கும் தொழுகையில் கலந்து கொள்ள உள்ளார். உழைப்பினால் உலகை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் உழைப்பாளர்கள் அனைவருக்கும் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். உழைப்பால் உயர்வோம் என்று இரவு பகலாக உழைத்து வரும் உழைப்பாளர்களுக்கான உரிமைகள் முழுமையாக அவர்களுக்கு கிடைக்க உழைப்பாளர்களின் வாழ்வாதாரம் மேலும் உயர உறுதியேற்போம் என விஜய் வாழ்த்தினார். நமது உழைப்புக்கான பலன் 4ஆம் தேதி கிடைக்கும். அதில் துளியளவு மாற்றமில்லை. எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் திமுக செயல்படுகிறது என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். மே தினத்தையொட்டி சென்னை சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள மே தின பூங்காவில் உள்ள தொழிலாளர் தின நினைவு சின்னத்தில் முதல்வர் ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். உழைப்பு இன்றேல் உயிர் இல்லை உயர்வில்லை என தொழிலாளர்களுக்கு கமல்ஹாசன் மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு சுமார் 5000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணும் பணியில் ஈடுபடும் தேர்தல் அலுவலர்கள் முகத்தில் எந்த உணர்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ஹைகோர்ட்டுக்கு இன்று முதல் ஜூன் 5ஆம் தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அவசர வழக்குகள் விசாரிக்க வேண்டி வந்தால் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பது குறித்து அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. சென்னை உள்ளிட்ட புறநகர் மாவட்டங்கள் மற்றும் வேலூரில் மே 5 வரை கடும் வெப்பநிலை நிலவும் என தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். தேனி ஆண்டிப்பட்டி அருகே மாடுகளை கொட்டகையில் கட்ட சென்ற விவசாயி பாண்டியன் மீது மின்னல் தாக்கியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். 2 பசுமாடுகளும் உயிரிழந்தன. மே 2வது வாரத்தில் அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு உருவாக வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்தது. கோடை விடுமுறை காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது. இதனால் VIP டிக்கெட் 3 மாதங்களுக்கு ரத்து செய்யப்பட்டுள்ளது. பக்தர்கள் 24 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திண்டுக்கல்லில் பெய்த கனமழை மற்றும் சூறைக்காற்றில் 75 ஏக்கரில் பயிரிட்ட செவ்வாழை மரங்கள் முறிந்தன. வாழை மரங்கள் சேதத்தால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். தென்மேற்கு பருவமழை இயல்பை விட குறைவாகவே பெய்ய வாய்ப்புள்ளது. பகல் இரவு நேரங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகமாக இருக்கும் என உலக வானிலை அமைப்பு கணித்துள்ளது. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடன் பெய்த மழை காரணமாக 25,000த்திற்கும் மேற்பட்ட நேந்திரன் வாழை மரங்கள் சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் பல லட்சம் ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர். நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு மாவட்டங்களில் இன்றும் நாளையும் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தேனி, கொடுவிலார்பட்டி சுற்றுவட்டார பகுதியில் சூறாவளி காற்றுடன் கொட்டி தீர்த்த கனமழையால் 1000த்திற்கும் மேற்பட்ட வாழைகள் மற்றும் 30க்கும் மேற்பட்ட தென்னை மரங்கள் வேரோடு சாய்ந்தன. விவசாயிகள் வேதனை அடைந்தனர். தொடர் விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் குவிந்ததால் செம்பட்டி பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் சுவாமி சஜானந்தாவின் 67வது குரு பூஜை விழா நிறுவன தலைவர் மணிரத்னம் தலைமையில் நடந்தது. இதில் திருநெல்வேலி MP ராபர்ட் புஷ் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார். வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர் விலை உயர்ந்துள்ள நிலையில் ஹோட்டல்களில் உணவுப் பொருட்களின் விலை உயரும் சூழல் ஏற்பட்டுள்ளது.
கரூர் மாவட்டம் கழுகூர் கிராமத்தில் வீட்டின் அருகே நின்றிருந்த காரில் விளையாடிக் கொண்டிருந்த 4 வயது சிறுவன் சஞ்சீவி கார் கதவை திறக்க முடியாமல் மூச்சுத் திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தான். அவனது உடலை மீட்ட தோகைமலை போலீசார் விசாரணை நடத்துகின்றனர். நாமக்கல்லில் முட்டை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ₹5.40 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் தாடிநத்தம் பகுதியில் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி புகழேந்தி வெட்டி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். தப்பி ஓடிய கும்பலை போலீசார் தேடுகின்றனர். சித்ரா பௌர்ணமி மே தின விடுமுறையை முன்னிட்டு திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. கடலில் புனித நீராடிய பக்தர்கள் சுமார் 6 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர். குஜராத் மாநிலம் சூரத் அருகே சோரியாசி சுங்கச்சாவடியில் சென்சார் மூலம் வாகன எண் அறிந்து தானாகவே கட்டணம் வசூலிக்கும் புதிய தொழில்நுட்பம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இனி அந்த சுங்கச்சாவடி வழியாக செல்லும் வாகனங்கள் கட்டணம் செலுத்த நிற்க தேவையில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கேரளாவின் அங்கமாலியில் கோயில் திருவிழாவுக்கு அழைத்து வரப்பட்ட யானை மிதித்து ஒருவர் மரணமடைந்தார். கார் உள்ளிட்ட வாகனங்களையும் யானை சேதப்படுத்தியது. 2 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு மயக்க ஊசி செலுத்தி யானை பிடிக்கப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பு வைத்திருப்பது பாதுகாப்பில்லை என்பதால் தங்கத்தை இந்தியா கொண்டுவரும் முயற்சியை ரிசர்வ் வங்கி தீவிரப்படுத்தியுள்ளது. கடந்த 6 மாதங்களில் மட்டும் 104 மெட்ரிக் டன் தங்கம் இந்தியா கொண்டுவரப்பட்டுள்ளது. சர்வதேச விமானங்களுக்கான எரிபொருள் விலையை மத்திய அரசு 5% உயர்த்தியது. இதன் காரணமாக விமான டிக்கெட்டுகளும் பன்மடங்கு உயர வாய்ப்புள்ளது. ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் ஜிஎஸ்டி வசூல் இதுவரை இல்லாத அளவுக்கு புதிய உச்சம் தொட்டு ₹2.43 லட்சம் கோடியாக உயர்ந்துள்ளது. கடந்த 2025 ஏப்ரலில் வசூலான ₹2.23 லட்சம் கோடியுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு ஏப்ரல் வசூல் 8.7% அதிகரித்துள்ளது. தெலுங்கானா ரக்ஷண சேனா என்ற பெயரை அதிகாரப்பூர்வ பெயராக தேர்தல் கமிஷன் அங்கீகரித்துள்ளது. தேர்தல் கமிஷனின் விதிமுறைகளுக்கேற்ப செயல்படுவோம் என கவிதா கூறினார். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தென்காசி தோரணமலை முருகன் கோயிலில் திரளான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். இதேபோல் அத்திரிமலை அத்திரி மகரிஷி அனுசுயா தேவி கோயிலிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்செந்தூர் குமாரபுரத்தில் உள்ள முத்துமாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடந்தது. திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர். சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவேற்காடு தேவி கருமாரியம்மன் கோயிலில் 1008 பால்குட அபிஷேகம் நடந்தது. பின்னர் தங்க கவசத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். தேனி மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக கேரள எல்லையில் வண்ணாத்திப்பாறை மலை உச்சியில் உள்ள மங்களதேவி கண்ணகி கோயிலில் சித்திரை பௌர்ணமி முழுநிலவு திருவிழா விமர்சையாக நடந்தது. திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து வழிபட்டனர். மாங்காடு காமாட்சியம்மன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு லட்சார்ச்சனை நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். வடுவூர் கோதண்டராமர் கோயிலில் இன்று காலை சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் சித்திரை வசந்த உற்சவ விழாவின் நிறைவாக மன்மதனை அண்ணாமலையார் தீப்பிழம்பால் சுட்டு அழிக்கும் மன்மத தகனம் விமர்சையாக நடந்தது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா விமர்சையாக நடந்தது. உற்சவர் பெருமாள் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேதராக அலங்கரிக்கப்பட்ட தேரில் எழுந்தருளினார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா மெலட்டூரில் நரசிம்ம ஜெயந்தியை முன்னிட்டு பாகவத மேளா தெய்வீக நாட்டிய கலைவிழா நடந்தது. காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ள சித்ரகுப்த சுவாமி கோயிலில் சித்ரா பௌர்ணமி திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கண்ணகி கோயில் சித்ரா பௌர்ணமி திருவிழாவிற்காக தேனி பளியங்குடி மலைசாலை திறக்கப்பட்டது. மலைசாலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நடைபயணம் மேற்கொண்டுள்ளனர். மதுரை சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று காலை 5:50 மணி அளவில் வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி எழுந்தருளினார். பக்தர்களின் கோவிந்தா கோவிந்தா கோஷம் விண்ணை பிளந்தது. சர்க்குணம் இயக்கத்தில் எக்ஸாம் எனும் வெப் தொடரில் நடித்துள்ளார் நடிகை துஷாரா விஜயன். மே 15 OTTயில் வெளியாகிறது. இதுகுறித்து துஷாரா கூறுகையில், ஒரே மாதிரியான சீரியஸ் ரோலில் நடிப்பதாக சொல்கின்றனர். என்னை கதைதான் தேர்வு செய்கிறது. என் ஒவ்வொரு படமும் எனக்கு முதல் படம்தான். எக்ஸாம் கதையை கேட்டதும் கண்ணை மூடிக்கொண்டு நடிக்க ஒப்புக்கொண்டேன் என்றார். அஜித் நயன்தாரா நடித்த விஸ்வாசம் படத்தில் அவர்களது மகளாக சிறுமியாக நடித்தவர் அனிகா சுரேந்திரன். நடித்துக் கொண்டே படிப்பில் கவனம் செலுத்திய அனிகா கேரள மாநிலம் கொச்சியில் உள்ள
சாக்ரட் ஹார்ட் கல்லூரியில் இதழியல் துறையில் பட்டம் பெற்றுள்ளாராம். பட்டம் பெற்ற புகைப்படங்களை பகிர்ந்த அனிகா, எடுத்த முயற்சி அனைத்திற்கும் தகுதியானது என குறிப்பிட்டுள்ளார். அஜித் கடைசியாக நடித்த குட் பேட் அக்லி படம் ரிலீஸ் ஆகி ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்டது. அடுத்தும் ஆதிக் ரவிச்சந்திரன் அஜித் கூட்டணி இணைவதாக சொல்கின்றனர். ஆனால் இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகவில்லை. இன்று அவரது பிறந்த நாளில் அறிவிப்பு வெளியாகும் என காத்திருந்த ரசிகர்களுக்கும் ஏமாற்றம். ஆதிக் வெளியிட்ட பதிவில் குட் பேட் அக்லி படத்தின் நினைவுகளை உருவாக்கியதற்கு அஜித்திற்கு நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். இன்னும் பல சிறப்பான நினைவுகளை உருவாக்க ஆவலுடன் காத்திருக்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடித்த லியோ படத்திற்கு திரைக்கதை எழுதியவர்களுள் ஒருவர் இயக்குனர் ரத்னகுமார். அப்படத்தின் 2ஆம் பாகம் வருமா என்ற கேள்விக்கு லியோ 2ஆம் பாகம் வருவதற்கு வாய்ப்பில்லை. கைதி 2க்கு பிறகே அதனை எடுக்க திட்டமிட்டிருந்தோம். ஆனால் கைதி 2 படமே இன்னும் துவங்கவில்லை என கூறினார். மலையாளத்தில் மோகன்லால் ஜீத்து ஜோசப் கூட்டணியில் திருஷ்யம் படத்தின் 2 பாகங்களும் வரவேற்பை பெற்றது. 3ஆம் பாகம் மே 21 ரிலீஸ் ஆகிறது. முதல் பாகம் மட்டும் தமிழில் கமல் நடிப்பில் பாபநாசம் பெயரில் ரீமேக் ஆனது. இந்த நிலையில் நடிகர் தனுஷ் கூறுகையில், திருஷ்யம் படத்தின் ரீமேக் உரிமையை வாங்கி நடிக்கவோ தயாரிக்கவோ விரும்பினேன். உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். அப்படம் விருதுகளுக்கு தகுதியான ஒன்று என கூறியுள்ளார். ராம் சரண் நடிப்பில் புஜ்ஜி பாபு சனா இயக்கியுள்ள பெத்தி படம் மார்ச் மாதம் ரிலீஸ் ஆக இருந்தது. படப்பிடிப்பு முடியாததால் ஜூன் 25க்கு தள்ளி வைத்தனர். இந்த நிலையில் யஷ் நடித்த பெரிய பட்ஜெட் படமான டாக்ஸிக் ரிலீஸ் ஜூன் 4 தள்ளி போயுள்ளது. இதனால் திட்டமிட்டதை விட முன்னரே ஜூன் 4 பெத்தி படத்தை வெளியிட முடிவு செய்துள்ளனர்.